வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு திருப்பியாக கொடுத்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உடைய வேதத்துள்ள ரசங்களை அறிந்து கொள்ளும்படியாய் எங்களுடைய கண்களை திறந்தளவன்மாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது உடைய வார்த்தையை பயந்து கொள்கின்ற அடியனை மறைத்து ஆவியானதாமை இடைபெடுவன்மாய் ஜெபிக்கிறோம். அன்று சீசர்களை அனுப்புகின்ற பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரை உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை அடியோடைய வயலில் வைத்து அதை கேட்கக்கூடிய செவியாய் எங்கள் ஒவ்வொருவரும் மாற்ற வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் பிதாவாகிய தேவனிடமும் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் திருப்பெயராலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, திருச்சபை ஒழுங்கின்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 7ஆம் ஞாயிறு. இதற்காக திருச்சபை கொடுத்திருக்கின்ற மைய பொருள் அனைவரையும் அரவணைத்து மீட்டு கொள்ளும் கிறிஸ்துவின் தெய்வீக அன்பு. அனைவரையும் அரவணைத்து மீட்டு கொள்ளும் கிறிஸ்துவின் தெய்வீக அன்பு. ஆம், இந்த நாளிலே நீங்கள் நானும் அவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கின்றோம் என்று சொன்னால், அவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அந்த அன்பின் நிமித்தமாய் இன்றைக்கு எத்தனையோ கோடி மக்கள் வாழ்கின்ற இந்திய தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அது ஒரு தெய்வீக அன்பு. நாம் அன்பு செலுத்துகின்றோமோ இல்லையோ, நம்மை படைத்த கர்த்தர், நம்மை பராமரிக்கின்ற கர்த்தர், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் மேம்பட்டமாக கொடுக்கின்ற கர்த்தர் உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்திருக்கின்றார். அந்த அன்பு வைத்ததின் நிமித்தமாகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்து இயேசு என்ற நாமத்திலே அவர் நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு நமக்கு மீட்பை சம்பாதித்து கொடுத்தார். இதனாலே நாம் வருகின்ற பொழுது அனைவரையும் அரவணைக்கும் மீட்டு கொள்ளும் கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் கூட எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை புறந்தல்லாதபடி எல்லாரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு ஆத்மாவாய் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார். ஏனால் நம்ம மீட்டிருக்கின்றார் என்று சொன்னால், நாம் மீட்கப்பட்ட ஜனமாய் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நிந்தைகள் இருந்தாலும் கூட நீங்களும் நானும் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கின்ற அந்த தெய்வீக அன்பின் நிமித்தமாய் நாம் மற்றவர்களிலே அன்பு கூற அழைக்கப்படுகின்றோம். சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, சற்று முன்பு வாசித்த அந்த மார்க்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். மார்க் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 13 முதல் 17 வசனங்களிலே இந்த நாளில் நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வேத பகுதி நமக்கு ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றது. என்றால் நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் இயேசு கிறிஸ்து நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தார். அவர் வந்ததின் நோக்கம் நம்மை அல்ல, பாவிகளை அழைக்க வந்தார். நீங்கள் நானும் நீதிமானாய் இருக்கின்றோம் ஆண்டவருக்குள்ளாக வந்தது நிமித்தமாய். ஆனால் அவர் வந்ததின் நோக்கம் அவர் எல்லாரையும் அரவணைக்கின்ற கர்த்தர். எனவே இந்த நிகழ்வு நடைபெற்றது கப்பர்நகூமிலே நடந்தது. அவர் கடற்கரையிலே போதித்து கொண்டிருந்த பொழுது வரி வசூலிக்கின்ற அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கே 13-14 வசனங்களை பாருங்க. அவர் மறுபடியும் புறப்பட்டு கடற்கரையே வந்தால் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்திலே வந்து அவர்களுடைய போதம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேயின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையிலே உட்கார்ந்திருக்கதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவன் பின் சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, அவர் அழைக்கின்ற பொழுது அவருடைய அழைப்பின் சத்தத்தை நீங்கள் நானும் கேட்டு உற்சாகப்படுத்தக்கூடாது.
நம்மை அழைக்கின்றார் என்று சொன்னால் ஒரு நோக்கத்தோடு கூட அழைக்கின்றார். அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு லேவி யார்? லேவிதான் மத்தேயு. அங்கு பார்க்கின்ற பொழுது ஆயத்துறையிலே அங்கு பார்க்கின்றது இன்றைக்கு சொல்கிறோமே இன்கம் டேக்ஸ், வருமானம் வரித்துறை, அந்த வரி வசூல் பண்ணுகின்ற அந்த துறையிலே அவர் இருக்கின்றார். அவனை அழைக்கின்றார். ஆனால் அங்கு நடைபெற்ற காரியம் என்ன? யூதர்கள் அவர்களை பாவிகளாகவும் துரோகிகளாகவும் கருதினார்கள். ஏன்னா அவர்கள் செய்த காரியம், அவர் இந்த உலகத்திலே அவர்கள் வசூல் பண்ணுகின்றது ஒரு அநியாயமான வரி வசூல். மக்களை எந்த சூழ்நிலையும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் பெறத்தக்கதான ஒரு துறையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வரி வசூல் பண்ணி மக்களை ஒடுக்கி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாவிகளும் துரோகிகளுமாய் மக்கள் கருதினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற இயேசு அவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவருடைய கடந்த கால வாழ்க்கையை அவர் பார்க்கவில்லை, அவருடைய எதிர்காலத்தை பார்த்தார். இன்றைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் கடந்து வந்த பாதையை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அவர் என்ன நோக்கத்தோடு கூட உங்களை இந்த திருத்துவ ஆலயத்தில் அமர்த்திருக்கின்றார் என்றால் உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய பின் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கும்படியாய். அன்றைக்கு அவனுடைய நிலைமை என்ன? அவனுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் அங்கு ஆண்டவருக்கு ஏற்ற வழியிலே நடத்தும்படியாய் அவர் சொல்கின்றார், எனக்கு பின் சென்று வா. இன்னைக்கு நாம் எத்தனை பேர் போக இருக்கின்றோம்? இதே சத்தத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கொடுப்பார் என்று சொன்னால், அன்பு மகனே மகனே என்னை பின் சென்று வா. வேண்டாம்ப்பா சொல்லுவோமா இல்லையா? ஆண்டவர் யாரை இன்றைக்கு உங்களையும் என்னையும் தான் சீசத்துவத்துக்கு அழைத்திருக்கின்றார். அன்றைக்கு சீசர்கள் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்பினார் என்று சொன்னால், அதில் தோமா என்ற சீசன் இந்திய தேசத்திலே வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நற்செய்தியை அறிவித்து சென்னை பரங்கிமலையிலே ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாத்தியாய் மரித்தார். ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பின்பக்கமாய் அவர் குத்தப்பட்டு தன்னுடைய உயிரை விட்டார் என்று சொன்னால், நீங்கள் நானும் ஆண்டவருக்காக உழைக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் முன்னாக யாரும் நிற்க முடியாது, பின்னாகத்தான். அல்லேலூயா. பின்னாக இருந்துதான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்க முடியும். முன்னாக உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் எதிர்த்து நிற்க முடியாது. இதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பயந்து வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. பரமன் இயேசு நம்மோடு கூட இருக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற போது அவனுடைய எதிர்காலத்தை அவர் பார்க்கின்றார். உடனே அவன் என்ன செய்தான்? அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அவனுக்கு பின் சென்றான். அரவணைக்கின்ற இயேசு அவருடைய தெய்வீக அன்பை, அவருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவரோடு கூட அவன் பயணிக்கின்றவனாக இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற கர்த்தர் தான். வரக்கூடிய நாட்களிலே அவருடைய பாடு மரணங்களை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். உன்னால் ஆண்டவருடைய பாடு மரணம் என்பது அவருக்காக அல்ல. அவர் ஒரு பாவம் செய்யவில்லை. ஆனால் நம்மை மீட்கும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை அரவணைக்கும்படியாய், நம்மீது சொன்ன தெய்வீக அன்பின் நிமித்தமாய் அவர் அங்கு வருகின்றார் என்று பார்க்கின்றோம். உடனே அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார் என்று பார்க்கின்றோம். இதை மத்தேயு 9:9 பார்ப்போம் என்று சொன்னால் இன்னும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாய் நமக்கு கிடைக்கின்ற பாடம் என்ன? கேட்டோமே சத்தியம் 2 வசனத்திலே என்ன பாடம் கிடைக்கின்றது? நாம் இயேசு ஒருவரை அழைக்கும் போது அவருடைய நிலையை பார்க்க மாட்டார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, நானெல்லாம் ஊழியம் பண்ண முடியுமா? நானெல்லாம் தேவ சமூகத்தில் போய் நிற்க முடியுமா? நான் வேதத்தை வாசிக்க முடியுமா? நான் ஜெபிக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் நம்முடைய நிலையை பார்ப்பவல்ல. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். அவர் ஆவியானவர் நமக்குள்ளாக வருகின்ற பொழுது, ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளாக செயலாற்றுகின்ற பொழுது அநேகரை நாம் மீட்கும்படியாய், அநேகரை ரட்சிக்கும்படியாய், ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னை எடுத்து பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கின்றார். அவர் இருதயத்தை பார்க்கின்றார், நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றார். மனிதனோ முகத்தை பார்க்கின்றான்,
கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கின்றார். நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதப்படியிலே இருப்போம் சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார். எனவே அவர் இருதயத்தை பார்க்கின்றவராக இருக்கின்றார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, மனுஷன் வெளி பார்வையை பார்க்கின்றான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நீங்கள் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பை அடைந்திருக்கின்றோமா? நீங்கள் நானும் அவருடைய பிள்ளையை அழைக்கப்பட்டிருக்கின்றமே. கீழே மாத்தூரிலே தூய திருத்துவ ஆலயத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கின்றாரே. அந்த திருத்துவ தேவன் என்னோடு கூட இருக்கின்றார். வரக்கூடிய நாட்களே நான் என்னுடைய நிலையை அறிந்திருக்கின்ற கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எடுத்தவர்கள் வாசிக்கலாம் மார்க் 2:15. அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீசரோடும் வந்திருந்தார்கள். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் ஒரு நாம் நீதிமானாய் இருப்பது நிமித்தமாய் நம்மோடு அல்ல, அவர் பாவிகளோடு உட்கார்ந்திருக்கின்ற கர்த்தர், பாவிகளை நேசிக்கின்ற கர்த்தர், ஆனால் பாவத்தை வெறுக்கின்ற கர்த்தர். அவரிடத்தில் நீங்கள் நான் வருவோம் என்று சொன்னால் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாய் நாம் வர வேண்டும். அவர் பாவிகளோடு இயேசு உட்கார்ந்திருந்தார். அவர் லேவியின் வீட்டிலே உணவருந்தினார் என்று பார்க்கின்றோம். என்றால் அங்கு பார்க்கின்ற போது அவன் பாவி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அவனைத்தான் தன்னுடைய சீசனாய் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. சீசனாய் தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் சீசனாய் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கின்ற பொழுது, நான் பாவி என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய சத்தம் நமக்குள்ளாக கிரியை செய்கின்றதா இருக்கிறது. அக்காலத்திலே ஒருவருடன் உணவு உண்ணுவது அவருடன் ஒற்றுமை ஆவதை காட்டும். நம்ம காலத்தில் சொல்லுவோம்ல, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம், வீட்டுக்கு என்ன பண்ணுறோம்? சாப்பிடுனா சாப்பிடுவோமா? பேசுவோம், பேசி முடிச்சுட்டு அப்புறம் கையை நினைப்போம், அப்புறம் தான் சாப்பாடு. முன்னுக்கு பேச வேண்டிய காரியங்களை பேசி விடுவோம். அது நல்ல காரியங்களை நாம் பேசுகின்ற பொழுது முன்னுக்கு பேசிடுவோம், அதுக்கப்புறம் கையை நினைப்போம், அதுக்கப்புறம் உணர்வு அணுந்துவோம். ஆம், அப்படிதான் ஆண்டவர் அந்த நாளிலே அங்கு மத்தேயுடைய வீட்டிலே போய் சாப்பிட்டார் என்றால் அவனோடு கூட ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரையும் அரவணைக்கும்படியாய் திருச்சபை நம்மை அழைத்திருக்கின்ற சொன்னால் நம்மிடத்திலே ஒற்றுமை காணப்பட வேண்டும். ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் ஒருவரையும் ஆண்டவருக்காக நீங்கள் நானும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது அவருக்கென்று ஆத்மா ஆதாயம் செய்யும்படியாகத்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, மனுஷகுமாரன் தேடி பிழைப்பதை காப்பாற்றவே வந்தார். அங்கே பார்க்கின்ற வாசிக்கலாமே, லூக்கா 19. இழந்து போதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். மனுஷகுமாரன் எதற்காக வந்தார்? இழந்து போவதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம் மீது தெய்வீக அன்பை இந்த நாளிலே பொழுந்திருக்கின்றார். அந்த அன்பு கிறிஸ்துவின் தெய்வீக அன்பு. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, நாம் எப்படியாக வாழ்கிறோம்? சகைவின் வாழ்க்கையை பார்க்கிறோம். சகையும் இதே போலதான். சகையுடைய வாழ்க்கையும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரை பார்க்கவில்லை, அவரும் இதே போல் வரி வசூல் பண்ணுகின்றவன் தான். ஆனால் ஆண்டவர் வருகிறார் என்று சொன்ன பொழுது அவன் குள்ளனாயிருந்தான். ஆனால் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி காட்டாத்தி மரத்தின் மேல் ஏறினான். காட்டாத்தி மரத்தின் மேல் அங்கே ஏறி இருந்த பொழுது ஆண்டவர் அவ்வழியாய் வந்தார். இன்றைக்கி கண்ணுக்குள்ளே இருக்குது 2016 அதே இடத்துல நின்று அனுபவம், அதே மரத்தை பார்த்த அனுபவம். சகைவே கீழே இறங்கி வா. நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்க தான் நாம் இருக்கின்ற நிலையை விட்டு இறங்கி வருகின்ற போது தான்
சகேவே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னது நிமித்தமாய் அவன் தன்னுடைய குற்றங்களையும் எல்லாவற்றையும் அவன் அறிக்கை செய்தான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். கூட இருக்கிற மக்கள் அறிந்திருக்கிறாரோ அறிந்தில்லையோ, ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். உங்களுடைய பாடுகளையும் என்னுடைய பாடுகளையும் மற்றவர்கள் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். சகையுடைய நிலைமையை அறிந்த கர்த்தர் அவன் எங்கிருந்தாலும் இறங்கி வா என்று சொன்னபொழுது இறங்கி வந்தான். இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் மத்தேயுவை அழைத்து என்னை பின் சென்று வா என்று அழைத்தார். அதே ஆண்டவர் தான் சகைவிடத்தை இறங்கி வா என்று சொல்கின்றார். அப்படினால் நாம் இறங்கி வர அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம் என்ன நடக்குது. 16வது வசனம், அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை தேவபாரரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீசரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, குற்றச்சாட்டு. பரிசேயர் இயேசு மீது ஒரு குற்றச்சாட்டு. இன்றைக்கு நம் மீதும் கையை நீட்டி குற்றச்சாட்டு பண்ணுகின்ற அநேக மக்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, ஒரு விரலை நீட்டி குற்றச்சாட்டு சொல்கின்ற 3 விரல் தங்களை குற்றப்படுத்துகின்றது. அது மட்டுமல்ல, நம்மை பராமரித்து பாதுகாத்து வருகிற ஆண்டவரையும் நாம் குற்றப்படுத்துகின்றோம். இன்னைக்கு ஈஸியாக விரலை நீட்டிடுறோம். இவர்தான், அவரை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கின்றார். அவரா? யாரையும் கை நீட்டி குற்றப்படுத்துவது என்பது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. குற்றப்படுத்துவது நாம் யாரையும் நியாயம் தீர்க்க அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நியாயம் தீர்க்கிற ஒருவர் வர இருக்கின்றார். அவனுடைய கிரியைக்கு பலனை கொண்டு வர இருக்கின்றார். எனவே அவர்தான் நம்மை எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். எனவே கை நீட்டுவதற்கு முன்பாக, மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக, நான் என்ன நிலையில் இருக்கின்றேன், நான் எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கின்றேன், நான் நிற்கின்ற இடம் சரியா, நான் குற்றம் சாட்டுகின்றவர் குற்றத்துக்கு உரியவரா என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது அவரை மட்டுமல்ல, உங்களை படைத்து பராமரித்து இம்மட்டுமாக உங்களையும் என்னையும் ஆதரித்து வருகிற ஆண்டவரையும் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை குற்றப்படுத்துவதா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை? புறமஸ்தர்கள் பண்ணி போகலாம். ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் ஆண்டவரை குற்றப்படுத்த முடியாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் திருச்சபையின் அங்கமாக வைத்திருக்கின்றார். நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் அங்கு பார்க்கின்ற பொழுது அவங்களை தங்கள் நீதிமான்கள் என்று நினைத்தார்கள். பரிசேயர்கள் தங்களை நீதிமான்கள் என்று நினைத்தார்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கண்டார்கள். இன்றைக்கு அப்படித்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கின்றோம் ஏசாயா 64:6. அங்கு பார்க்கலாம், வாசலாமே. ஏசாயா 64:6. ஏசாயா 64:6 தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எங்கள் நீதிகள் அசுத்தான துணிகளை போல் இருக்கிறது. எங்கள் நீதிகள் அசுத்தமான துணிகளை போல் இருக்கின்றது. பாருங்க, நம்முடைய நீதிகள் அசுத்தமான துணிகளை போல. நாம் நீதிமான் என்று சொல்லிக்கிட்டு இருக்கோமே, அல்ல நான் நீதிமான் என்று சொல்வேன் என்று சொன்னால் ஒரு அசுத்தமான துணியை உடுத்தினவனாய் அழைந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்னால் ரோமர்களை பார்க்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 21 எல்லோரும் பாவம் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். இதனால் பரிசேயர்களுக்கு ரட்சிப்பு தேவையாயிருந்தது. பரிசேயர்களுக்கும் ரட்சிப்பு. அவர்கள் நீதிமான்கள் அல்ல. இன்னைக்கு அநேக நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜனக்கூட்டத்தை பார்க்கின்றோம். கடைசியாக மார்க் 2ஆம் அதிகாரம் 17 வசனம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களே அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அவருடைய அழைப்பு என்ன? பாவிகள் மனம் திரும்ப வேண்டும்.
மனம் திரும்பாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நான் பரிசுத்தவான் என்று சொல்லி நாம் மார்தட்டி அழைக்கப்பட்ட மக்கள்ல, நான் பாவி ஆண்டவரே, என்னை மீட்டு ரட்சியும் ஆண்டவரே, எனக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் அறிந்திருக்கிறேன் சொல்லி அவருடைய கரத்திலே நான் ஒன்றுமற்றவன், நான் வெறுமையானவன் என்று சொல்லி இருக்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அவர் நீதிமான்கள் அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்கு, பாவிகளை அரவணைத்து அவர்கள் மீது தெய்வீக அன்பை வீசி அவர்களும் இந்த பரிசுத்த சபையிலே சேரும்படியாய், பரிசுத்த கூட்டத்திலே இருக்கும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கின்றார். ஆம், ஆண்டவர் ஒரு ஆத்ம வைத்தியர். இயேசு ஒரு ஆத்ம வைத்தியர். நம்முடைய சரீரத்துக்கு வேணுமா நாம் வைத்தியத்தை போலாம், மருத்துவத்தை போலாம். ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை அறிந்திருக்கின்றார். அந்த ஆத்மாவுக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். எனவே அவர் ஆத்மீக வைத்தியராய் இருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது 147 சங்கீதம் 3 வசனத்திலே பாவிகளை அங்கு பார்க்கின்ற பொழுது இதயம் முறிந்தவர்களை சுகப்படுத்துகிறார். யாரெல்லாம் இதயத்திலே குத்துண்டு அழுது புலம்பி, ஏன் எனக்கு, ஏன் இன்னைக்கு அநேகருடைய கேள்வி என்ன, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி நடந்தது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சுகவீனம், ஏன் நான் என்ன பாவம் பண்ணினேன். இன்றைக்கு இருதயம் நொறுங்குண்ட மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் தான், சுகப்படுத்துகின்ற கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மை அரவணைத்து அவருடைய தெய்வீக அன்பின் மூலமாய் நம்மை அரவணைத்து காக்க வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். எல்லாம் ஆண்டவருக்காக தான் ஓடுகின்றேன், ஆண்டவருக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய குடும்பத்திலே ஏன் பெரிய கேள்வி இன்றைக்கு அநேகருடைய வீட்டிலே, அநேகருடைய உள்ளத்திலே. இதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் அதை அப்படிப்பட்ட இருதயம் முறிந்தவர்களை சுகப்படுத்த முடியாதான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கின்றோம். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது நிமித்தம் அவர் பாவிகளை ரட்சிக்க, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் பாவத்திலே வாழும்படி அல்ல, அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும், ரட்சிக்கப்பட்ட மக்களாய் அவர் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்ன? நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றோமாம், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நாம் அவருடைய கருத்திலே நாம் அர்ப்பணிக்கின்றோமா? அல்லது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி, அது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம், அதுதான் காலையிலே நம்முடைய பேராலயத்திலே கொடுக்கப்பட்ட செய்தி, ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தி. அதன் 3 காரியங்களை அங்கே வெளிப்படுத்தினார். 1, எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும், எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவனுடைய சித்தம், எல்லாருக்கும் இயேசு ஒருவரே மத்தியஸ்தர். ஆண்டவர் வல்லமையான வார்த்தையை கொடுத்தார். ஏனென்றால் அதில் வருகின்ற பொழுது அங்கு சொல்லுகின்ற காரியம், முதலாவது காரியம், நாம் எந்த சூழ்நிலும் நமக்கு மேல் உள்ளவர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நாம், ராஜாக்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நாம் எங்கே இருக்கின்றோம்? நல்ல அதிகாரம் என்பது கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனே அன்றி ஒருவரும் அதிகாரம் இல்லை. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தமாகத்தான் இங்கே நிற்கின்றோம். ஆண்டவர் தான் உண்டாயிருக்கிற அதிகாரம்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டது. இன்னைக்கு என்னமோ கிடைச்சோனே, ஒரு பதவி கிடைச்சோனே, மேலையும் கீழையும் குதிச்சுக்கு மனிதன் இன்னைக்கு வாழ்கின்ற சூழ்நிலை யார் கொடுத்தது? தேவன் அல்லவா கொடுத்தார். தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? தேவன் கொடுத்த கணக்கு நீங்கள் நானும் போடுகின்ற கணக்கு அல்ல. மனிதர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கணக்கு போடலாம். இவரை சின்ன தம்பி நல்லா இருக்கு, நல்லா பேசுறாரு, நல்லா பண்றாரு, நல்லா செய்யறாரு, நல்லா செய்யறாரு, 60 மார்க் போடலாம். உங்கள் மார்க் அல்ல. என்னை குறித்து, என்னை படைத்து பராமரித்து வருகின்ற என் ஆண்டவர் கொடுக்கின்ற காட் வேல்யூ, கர்த்தருடைய மதிப்பீடு தான் என்னுடைய மதிப்பீடு. அதுதான் என்னோடு கூட வர இருக்கின்றது. இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்வேன் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்கு என்ன மதிப்பீடு கொடுக்கின்றாரோ அதான் என்னுடைய அடுத்த வாழ்க்கை. இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்?
எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? யாரை மதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? அழைக்கின்ற ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சத்தியம் என்ன? அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். இல்லைனா சொல்லுவாங்கள்ல, உன்னால் முடியலன்னா ஒரு ஆஃபீஸில் நான் யூனியனில் 25 ஆண்டுகள் யூனியனில் இருந்திருக்கேன். நான் இல்லாத போஸ்ட் இல்லை. ட்ரெஸராக இருந்திருக்கேன், செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், ஒரு பிரசிடண்டாக இருந்திருக்கேன், எல்லா போஸ்ட்லையும் இருந்திருக்கேன். எத்தனையோ போராட்டங்களை நடத்தியிருக்கின்றேன், எத்தனையோ காரியங்களை பண்ணியிருக்கின்றேன். ஆனால் பிரச்சனை வந்திருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு ஏர்போர்ட் டைரக்டர் போய் பேசுகிற பொழுது அவர் எவ்வளோ வாதனம் பண்ணி பார்த்தார். நான் சொன்னேன், நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல, இந்தாங்க போய் நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் ரிசைன் லெட்டர் கொடுத்தேன். தூக்கி போட்டோன்னே அவர் அடுத்த நெக்ஸ்ட் ஆஃபீஸரை கூப்பிட்டு போய் சிறு தம்பி ரிசைன் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன், பண்ணதான் அவர் எப்படியோ வச்சு நடத்திட்டு போட்டோம். எவ்வளவுதான் மனுஷன் ஒரு பொறுமையோடு கூட இருக்க முடியும்? ஒரு காலம் உண்டு. எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற எந்த காரணமான நம்ம பார்க்கின்ற பொழுது எல்லா நிலையிலும் ஆண்டவரோடு நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம். அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அழைப்பு எல்லாருக்கும் உரியது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? திருச்சபையில் ஒரு தேர்தல் வைக்கிறாங்க. எதற்கு? அந்த திருச்சபையை நடத்துவதற்கு ஒரு நிர்வாக குழு. யாரோட? திருச்சபையின் தலைவரோடு இணைந்து நடத்துவதற்கு. அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்கள் அதற்கு பாத்திரவான்கள். ஆனால் இன்னைக்கு நடக்கிறது என்ன? இது என்ன அசம்பிளியா இல்ல பார்லிமெண்டா? எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று சொல்லி நாம் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு உண்டு. ஒவ்வொருவரையும் இந்த திருச்சபை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கின்றார்கள். பசுமொழி எடுத்தாச்சு 25 பேர், நம்ம சர்ச்சில் 14 பேர். 14 பேரை தேர்ந்தெடுப்பது திருச்சபையின் அங்கமாயிருக்கிற உறுப்பினர்கள். இவர்களுக்குள்ள என்ன? இந்த 14 பேர் தான் இந்த திருச்சபையை, தூய இம்மானுவேல் ஆலயத்தை நிர்வகிக்க வேண்டும். எங்க நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றோம்? நமக்குள்ள ஆளுங்கட்சி, எதிர்கட்சி. எலெக்ஷன் உண்டு, இல்லை என்று அல்ல. நாம் ஒருமித்து நாம் செய்ய வேண்டும். அவர்கள் செய்வது தவறில்லை. நான் நிற்கிறேன், நின்று ஜெயித்தா எல்லாம் ஒன்று. நம்முடைய கோல் என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக நமக்காக கொடுக்கப்பட்ட ஊழியரோடு இணைந்து நாம் செயல்பட வேண்டும். அவர்தான் தலைவர். இன்னைக்கு என்னாச்சு? திருச்சபையின் தலைவர் கிறிஸ்து என்று சொன்னால் திருச்சபையின் அங்கமாயிருக்கிற நாம் அவரோடு கூட இணைந்திருக்கின்ற பொழுதுதான் அந்த சரீரம் ஊனமற்றதாக இருக்கும். இன்னைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அழைக்கப்பட்டவர்கள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அதிகாரம் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது சொல்லி ரோமர் 13:1 வீட்டில் போய் உட்கார்ந்து அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் இன்றைக்கு கௌரவ குருவாக தென்னிந்திய திருச்சபையிலே நான் அபிஷேகம் பெற்றிருக்கின்றேன் சொன்னால் அந்த அதிகாரம் எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, எனக்கு மேல் இருக்கிற அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய நான் கூட இருந்து நான் செயலாற்ற நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அதனால் என்ன பாடு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை ஆண்டவர் கொடுப்பார். என்னால் அங்கு பார்க்கின்ற பொழுது நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை அரவணைக்கின்ற கர்த்தர். ஹல்லேலூயா! அரவணைக்கின்ற கர்த்தர். யார் அரவணைக்கின்றார்களோ அரவணைக்கலையோ, யார் நம் மீது அன்பு காட்டுறாங்களோ அன்பு காட்டுறீங்களோ, அந்த தெய்வீக அன்பு இன்னைக்கு நாம் யார் பின்னால் போய் கொண்டிருக்கின்றோம்? லேவி எழுந்து அவரை பின்பற்றி சென்றான் என்று பார்க்கின்றோம். 2 கொரிந்தியரில் பார்க்கின்ற பொழுது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, இப்போதே ரட்சிப்பின் நாள், இன்றைக்கு ரட்சணிய நாள். இன்றைக்கு நீங்கள் நான் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நாளை காலை நீங்கள் நானும் ஆண்டவரிடத்திலே என்ன சொல்ல இருக்கின்றோம் என்பதை அறியோம். ஆண்டவருடைய வருகை இந்த இரவிலே இருக்கும் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அதை அறிந்திருக்கின்றார். அங்கு ஆண்டவர் லேவி தன் வீட்டிலே விருந்தளித்தான் என்று சொல்லி நண்பர்களையும் இயேசுவையும் சந்தித்தார் என்று பார்க்கின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16 உங்கள் ஒளி மனுஷருக்கு முன்பாக
பிரகாசிக்க கடவுது. எப்போ பிரகாசிக்கும்? இதை பற்றி வச்சுருக்கோம். முழுதிரியுடைய இதை பார்க்குறோம். அது எப்படி ஒளி தருது? அது தன்னை உருக்கி, தன்னை முற்றிலுமாக உருக்கி ஒளி கொடுத்து இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் நானும் எவ்வளவாய் ஆண்டவருக்கு ஒளி கொடுக்கிறோம், நம்மை எவ்வளவாய் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோம். ஆண்டவர் தான் என்னை அழைத்தார் என்று சொல்லி என்னை பிள்ளையாய் முத்தரித்திருக்கின்றார். என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகார சிலாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் இருக்கின்ற பொழுதுதான் நாம் ஒளி வீச முடியும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆவியானவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம் என்னோடு கூட இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட அசைவாட வேண்டும். இல்லை என்றால் ஒன்றுமல்ல. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு லேவியை போல் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பாவிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தீர்ப்புக்கு பதிலாக அன்பு காட்ட வேண்டும். நாம் தீர்ப்பு சொல்ல அழைக்கப்பட்டவர்கள. யாரையும் நம்ம தீர்ப்பு சொல்றதுக்கு நம்ம நீதிமான் அல்ல, தீர்ப்பு சொல்லுகின்றவர் இருக்கின்றார். எனவே எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அங்கே பார்க்கின்ற போது அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கின்றோம்? லேவியரா பரிசேயரா? ஒரு விஷயம் ஆராய்ந்து பாருங்கள். தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பாருங்கள். லேவியரா பரிசேயரா? எந்த இதிலே இருக்கின்றோம்? ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. அப்படினால் அவரை பின்பற்ற நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நீதிமான்களை அழைக்க வரவில்லை, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த வார்த்தைகள், காலையிலும் ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை கேட்டிருக்கின்றோம். இப்பொழுதும் நாம் கேட்டிருக்கின்றோம். நாங்கள் நீங்களும் ஆராதிக்கின்ற கர்த்தர் தான் நமக்கு வழியாக இருக்கின்றார். ஒரு வழி இல்லை. யார் நமக்கு வழி காட்டுவார்? யார் நம்மை தூக்கி விடுவா? நல்லா விழுந்தவன் தான். 2 ஸ்க்ரூவில் இன்னைக்கு 16 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கேன். லெஃப்டில் 2 ஸ்க்ரூ. இப்போ போய் படுத்தாக்க வலிக்குது, குனிஞ்சா கரைச்சி சத்தம் கேட்குது. ஏன்? ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவன். ஓடுவோம். ஓடுகின்ற பொழுது அதுதான் காலையிலே சொன்னேன், எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. வந்தவங்களுக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, உங்கள் மத்தியிலே ஊழியம் பண்ணுகின்ற ஊழியர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் மத்தியிலே நீங்கள் நிர்வாக குழுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நிர்வாக குழுவாக திரும்புங்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை உணர்வை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்தது 10 பேர் அல்ல, 4 பேர் அல்ல, 5 பேர் அல்ல, 6 பேர் அல்ல, 8 பேர் அல்ல, 14 பேரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். 14 பேரும் இணைந்து ஓடுகின்ற பொழுதுதான் அது திருச்சபை. இங்கே எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஒன்று கிடையாது. நமக்கு ஒரே கட்சி, ஆண்டவருடைய கட்சி தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரை உயர்த்த வேண்டும். யாரையும் கொண்டு போய் மேலே உட்கார வச்சு நாம் அழகு பார்க்க அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நம்மை படைத்த ஆண்டவரை நாம் பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். எனவே உங்களுடைய என்னுடைய ஜெபம், கர்த்தாவே, லேவியை போல் உம்முடைய அழைப்பை ஏற்கும்படி எனக்கு கிருபை தாரும். பிறரை தீர்ப்பதற்கு பதிலாக அவர்களை உம்மிடத்தில் கொண்டு வருகிற சாட்சியாக என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைத்து வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். நாம் பலவீனமானவர்கள், நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான். ஆனால் நம்மை பலப்படுத்துகின்ற கிறிஸ்து கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அவருக்காக, அவருடைய காரியத்துக்காக நாம் எழுந்து நிற்போம், எழுந்து கட்டுவோம். ஆண்டவருக்கென்று இந்த கீழமாத்தூரிலே ஒரு ஜன கூட்டத்தை ஆதாயப்படுத்தி இந்த திருத்துவாலயம் இன்னும் வரக்கூடிய நாட்களே இதே அளவு பின்பக்கம் நீட்டப்பட்டதாய், இன்னும் அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்யத்தக்கதாய் நம்மை அர்ப்பணிப்போம். அதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் பின்னால் செல்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் அதற்கான பலனையும் சத்துவத்தை கொடுப்பார். வேற யாரு மனுஷன் முன்னால் போயிடாதீங்க. நான் அடிக்கடி சொல்றது, மனுஷன் முன்னால் போயிடாதீங்க. மனுஷர் காரியம் நடக்க வரைக்கும் காலை பிடிப்பாங்க. காரியம் முடிச்சுன்னா காலை வாரி விட்டுருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சொல்கிறீங்க, அழகாக சொல்கிறீங்க. ஆண்டவர் திருத்துவ ஆலயத்திலே பிரசன்னராக இருக்கின்றார்.
பிரசன்னராக இருக்கின்றார். இந்த ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது எத்தனை புறமஸ்தர்கள் சத்தியத்தை கேட்டு போகிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் அங்கே நின்று கேட்டு போகிறாங்க. இடையில இயேசு என்ற நாமத்தை சொல்லுறது உச்சரிக்க ஆவியானவர் கொடுத்தார் என்றால் அவர்களுக்கு அந்த வார்த்தை புரியட்டும். இயேசுவின் நாமமே அல்லாமல் எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் நாம் வாழ்வோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நாளை நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். நம்மை அழைத்து வந்தவர் இன்னைக்கு திருச்சபையின் மூலமாய் அனைவரையும் அரவணைத்து மீட்டுக்கொள்ளும் கிறிஸ்துவின் தெய்வீக அன்பு உங்களோடும் என்னோடும் இருந்து வரக்கூடிய நாட்களிலே அது வெளிப்படவும், வெளிப்பட்டு நீங்கள் நானும் அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தவும் அவர் நம்மை வழிநடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு பெற்றிருக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீதிமான்கள் அல்ல பாவிகளே ரட்சிக்க வந்த கர்த்தர், பாவிகளை அழைக்க வந்த இயேசு எங்களை இந்த நாளிலே அழைத்து வந்திருக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, உண்மை பின்பற்றும்படியாய் அன்றைக்கு கர்த்தாவே மத்திய இடத்தில் சொன்ன பொழுது அவன் உடனே பின்பற்றினது போல நாங்களும் எங்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் மாட்டி போட்டு உம்மோடு நாங்கள் நித்தியமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ உம்மோடு பயணிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி முறை கருத்தில் ஏற்படுகின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா கனமையும் கேட்கின்றோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம். விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசம்